Hi friends, welcome to Physio Strikers. This is Dr. Clement, physiotherapist. இன்னைக்கு என்னோட சேனல்ல நீங்க எதை குறித்து பார்க்க போறீங்க அப்படின்னா பேஷண்ட் ஷிஃப்டிங். ஏன்னா நிறைய நம்ம ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் இப்போ நம்மளோட கிளினிக்ஸ்ல பார்க்கும்போது என்னன்னா ஷோல்டர் டிஸ்லோகேஷன் அடிக்கடி ஆகுது. ஸோ இந்த ஷோல்டர் டிஸ்லோகேஷனை எப்படி தவிர்க்கலாம்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பெட்ஷீட் வச்சு இந்த பேஷண்ட் எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அதாவது உட்கார்ற பொசிஷன் எப்படி கொண்டு வரலான்னு. இப்போ நார்மலா இந்த மாதிரி சைட்ல பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுங்க. எடுத்துட்டு பேஷண்ட் தலை தூக்கிட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க. அந்த பக்கம் பெட்ஷீட்டை நல்லா விரிச்சு வச்சிடுங்க. விரிச்சு வச்சுட்டு இந்த கை தூக்கிடுங்க. தூக்கிட்டு அந்த பக்கம் பிளேஸ் பண்ணிடுங்க உங்களோட பெட்ஷீட்டை. இப்போ இவங்களோட இடுப்பு கீழே, அதாவது இந்த மாதிரி இடத்துல இப்படி கரெக்டா கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப்ல இருக்கணும் பேஷண்ட்டை சுத்தி இந்த பெட்ஷீட் வந்து. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஆர்ம் தூக்கிடுங்க. இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. ஸோ இங்க இந்த பெட்ஷீட் பிடிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேஷண்ட்டை கீழே ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணும்போது கால் கீழே வந்துடும். அப்புறம் அப்பர்லையும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா தானாவே இந்த மாதிரி பேஷண்ட் வந்து சிட்டிங் போஸ்டர்ல வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பேஷண்ட் வந்து சிட்டிங் போஸ்டருக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஷோல்டர் டிஸ்லோகேஷன்ல இருந்து தவிர்க்கலாம். தேங்க்யூ.